வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லையில் பருவம் தவறி பெய்த மழையால் நீரில் மூழ்கிய விளை நிலங்கள். 400 ஏக்கரில் பயிரிடப்பட்டு இருந்த நெற்பயிர்கள் சேதம். சங்கராபுரம் பகுதியில் மின் கம்பங்களை அகற்றாமல் பேவர் பிளாக் சாலை அமைப்பு. சாலையின் நடுவேயுள்ள மின் கம்பங்களால் விபத்துகள் அதிகரிப்பதாக புகார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வடிகால் வாய்க்கால் ஆக்கிரமிப்பு. 12 அடி கொண்ட வாய்க்காலின் அகலம் வெறும் 2 அடியாக சுருங்கியதால் அதிர்ச்சி. ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் எலுமிச்சை விலை பாதியாக சரிவு. ஆட்கூலி மற்றும் வண்டி வாடகைக்கு கூட பணமில்லை என விவசாயிகள் வேதனை. மேட்டூர் அருகே கூலி தொழிலாளி செல்போன் டவர் மீது ஏறி நின்று தற்கொலை மிரட்டல். சொத்து தகராறு பிரச்சனையில் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் விபரீத முடிவு. நெல்லையில் பருவம் தவறி பெய்த திடீர் மழையால் அறுவடைக்கு தயாராகி இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தன. கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் விளைவால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. அந்த வகையில் மாயனூர் அருகே பள்ளமடை குளத்திற்கு அருகே சுமார் 400 ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டிருந்த விளைநிலம் முழுவதுமையும் மழைநீர் சூழ்ந்தது. இதன் காரணமாக நன்கு வளர்ச்சி பெற்று அறுவடைக்கு தயாராகி இருந்த 400 ஏக்கர் நெற்கதிர்கள் மழைநீரில் சாய்ந்து சேதமடைந்தன. இதனால் கவலையில் ஆழ்ந்துள்ள விவசாயிகள் தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இது முதல் போகம் நாங்கள் நெல் நட்டிருந்தோம். நெல் நட்டிருந்து அறுவடைக்கு தயாராகிட்டு பயிர். ஆனால் காலநிலை மாறுபாடால் மழை பெஞ்சு இந்த பயிரை மட்டும் ரொம்ப இதாகிட்டு. ஆனால் போன தடவை இப்படி தான் நாங்கள் கவர்மெண்ட்டை எல்லாமே எழுதி இது பண்ணோம். ஆனால் ஒரு நடவடிக்கை எடுக்கலை. நான் இந்த தடவை பயிர் ரொம்ப மோசமாக முளைச்சி ரொம்ப இதாகிட்டு. ஆனால் இந்த தடவையாச்சும் ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. பயிர் பார்த்தியாங்க ரொம்ப முளைச்சி ரொம்ப இதாகிட்டு. போன தடவை இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எழுதி கொடுத்தோம்னா எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. சங்கராபுரம் பகுதியில் மின் கம்பங்களை அகற்றாமல் பேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட இந்திரா நகரில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதி மக்களின் கோரிக்கையை தொடர்ந்து இந்திரா நகரில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் பேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டது. ஆனால் மின் கம்பங்களை அகற்றாமல் பேவர் பிளாக் கற்கள் பதிக்கப்பட்டதால் அவ்வழியாக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மின்கம்பங்கள் சாலையின் நடுவே இருப்பதால் அவ்வழியாக ஆட்டோ, கார் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மின்கம்பங்களின் மீது மோதி இருசக்கர வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்தில் சிக்குவதாக கூறப்படுகிறது. எனவே உடனடியாக சாலையின் நடுவே உள்ள மின்கம்பங்களை அகற்றுமாறு சங்கராபுரம் பேரூராட்சிக்கு இந்திரா நகர் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவை அரசு அதிகாரிகள் செயல்படுத்தாததால் 12 அடி அகலம் கொண்ட வடிகால் வாய்க்கால் 2 அடியாக சுருங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தண்டேஸ்வரன் நல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட VSR நகரில் சர்வே 114 நம்பர் கொண்ட வடிகால் வாய்க்கால் செல்கிறது. இந்த வாய்க்கால் கண்ணங்குடியிலிருந்து பிரிந்து பாசிமுத்தான் ஓடையில் கலக்கும் விதமாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைந்துள்ளது. ஆனால் வடிகால் வாய்க்காலை மாவட்ட நிர்வாகமே ஆக்கிரமிப்பு செய்து அங்கன்வாடி மற்றும் நியாய விலை கடை கட்டியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனால் 12 அடி அகலம் கொண்ட வாய்க்காலின் பரப்பு வெறும் 2 அடியாக மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாசன கால்வாயானது முற்றிலும் அடைக்கப்பட்டுள்ளது.
முக்கியமாக நியாய விலைக்கடையும் அதை ஒட்டியுள்ள அங்கன்வாடி கட்டிடங்களும் அந்த வடிகால் வாய்க்காலிலேயே கட்டப்பட்டு அந்த வாய்க்காலினுடைய அகலமானது குறுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக உள்ளன. இதனால் மழைக்காலங்களில் தண்ணீரானது தேங்கியுள்ளது. கொசுக்கள் மற்றும் பலவிதமான நோய்க்கிருமிகள் பரவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வடிகால் வாய்க்காலில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு உத்தரவிட்டது. இருப்பினும் இந்த உத்தரவை அதிகாரிகள் இதுவரை செயல்படுத்தவில்லை. வடிகால் வாய்க்கால் ஆக்கிரமிக்கப்பட்டதால் மழைநீர் வடியாமல் அப்பகுதி மக்களுக்கு டெங்கு, மலேரியா போன்ற நோய் தொற்றுகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. எனவே ஆக்கிரமிப்புகளை அகற்றி வடிகால் வாய்க்காலை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு VSR நகர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 30 ஆண்டுகளாக அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அது அகற்றப்படாமலேயே எந்த வடிகால் வசதியும் இல்லாமல் அங்கங்கு தண்ணீர் தேங்கி நின்று டெங்கு, மலேரியா போன்ற காய்ச்சல்கள் உருவாகும் அபாய நிலை உள்ளது. இதில் வேடிக்கை என்னவென்றால் அங்கு கட்டப்பட்டிருக்கும் அங்கன்வாடி மற்றும் ரேஷன் கடை ஆகியவை அந்த ஆக்கிரமிப்பு அந்த வடிகால் வாய்க்காலிலேயே கட்டப்பட்டுள்ளது என்பது வேதனைக்குரிய விஷயம். உயர்நீதிமன்ற ஆணை இருந்தும் அதை எந்த அதிகாரியும் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் செய்து வருகிறார்கள் என்பதுதான் இன்னும் வேதனைக்குரிய விஷயம். ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் எலுமிச்சை விலை பாதியாக குறைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல 100 ஏக்கரில் எலுமிச்சை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது கோடைகாலம் தொடங்கியுள்ளதால் நல்ல விலை கிடைக்கும் என நம்பி விவசாயிகள் எலுமிச்சை பழங்களை மரத்திலிருந்து பறித்து ஒட்டன்சத்திரம் சந்தைக்கு கொண்டு வந்தனர். இதுபோன்று வெளியூர்களில் இருந்தும் எலுமிச்சை பழங்கள் ஒட்டன்சத்திரம் சந்தைக்கு கொண்டு வரப்படுகிறது. வரத்து அதிகரித்ததன் எதிரொலியாக கடந்த ஆண்டு 180 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ எலுமிச்சை தற்போது வெறும் 75 ரூபாய்க்கு மட்டுமே வாங்கப்படுகிறது. இந்த விலை பராமரிப்பு செலவு, பறிப்பு கூலி, வண்டி வாடகை போன்ற எந்த செலவையும் ஈடு செய்யவில்லை என்று ஒட்டன்சத்திரம் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எப்போவுமே இந்த கோடை காலத்தில் எலுமிச்சம்பழம் நல்ல விலை கிடைக்கும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 175லிருந்து 180 ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு சூழ்நிலைக்கு வெறும் 75 ரூபா தான் போயிட்டு இருக்கு ஒரு கிலோவே. நல்ல காய். ஆனால் இதனால் விவசாயிகள் பெருத்து நஷ்டம் அடைஞ்சுக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, வெளியூரிலிருந்து புளியங்குடி, மணப்பாறை இந்த மாதிரி பகுதியிலிருந்து காய்கள் வரத்து அதிகமாக இருந்தனால இங்குள்ள விவசாயிகளுக்கு விலை கிடைக்காதனால பெருத்து ஏமாற்றம் அடைஞ்சு நஷ்டமாக இருக்கிறோம். மேட்டூர் அருகே செல்போன் டவர் மீது ஏறி நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்த கூலி தொழிலாளியால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நங்கவள்ளியை சேர்ந்த வெள்ளிங்கிரி இருவருக்கும் இவரது சகோதரருக்கும் இடையே சொத்து தகராறு இருந்துள்ளது. சொத்து பிரச்சினை குறித்து வெள்ளியங்கிரி நங்கவள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதை கண்டித்து வெள்ளியங்கிரி வீரக்கல் பகுதியில் 100 அடி உயரம் உள்ள செல்போன் டவர் மீது ஏறி நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்தார். போலீசார் நீண்ட நேரம் சமாதானப்படுத்தியும் கூலி தொழிலாளி கீழே இறங்கி வராததால் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் செல்போன் டவர் மீது ஏறி சென்று வெள்ளியங்கிரியை மீட்டனர். மேட்டுப்பாளையம் அருகே குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணாக சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றிலிருந்து திருப்பூர் மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு 2 குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உள்ளன. இந்நிலையில் மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையோரத்தில் உள்ள குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் சாலையில் வீணாக வெளியேறியது. அண்மையில் சாலையோரத்தில் இருந்த மரங்கள் அகற்றப்பட்ட நிலையில் வேர்கள் குடிநீர் குழாய்கள் மீது பட்டு விரிசல் ஏற்பட்டு இருக்கலாம் என கூறப்படுகிறது. குடிநீர் வீணாவதை தடுக்க சேதமடைந்த குழாயை சீரமைக்குமாறு குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பணியின் போது உயிரிழந்த காவல் உதவி ஆய்வாளரின் உடல் 21 குண்டுகள் முழங்க தகனம் செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையை அடுத்த உப்பூர் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் பெருக வாழந்தான் பகுதியில் காவல் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார். வழக்கம் போல் காவல் நிலையத்தில் பணியில் இருந்த ராஜேந்திரன் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு திடீரென உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் ராஜேந்திரன் உடல் உறவினர்கள் அஞ்சலிக்காக அவரது வீட்டில் வைக்கப்பட்டது. பின்னர் அவரது உடல் உப்பூர் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு 21 குண்டுகள் முழங்க முழு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. ஃபோஸ்டஸ் எட்கியஸின் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். சிதம்பரம் அருகே உளுந்து, பச்சை பயிர் உள்ளிட்ட செடிகள் மஞ்சள் நோயால் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வடக்கு மாங்குடி, தெற்கு மாங்குடி, சாலையான் தோப்பு, கடவாச்சேரி, நாஞ்சலூர் உள்ளிட்ட கிராமங்களில் பல நூறு ஏக்கரில் உளுந்து மற்றும் பச்சை பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. அண்மையில் செடிகளை மஞ்சள் நோய் தாக்கி வருவதால் விளைச்சல் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள விவசாயிகள் பயிர்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நோய் தாக்கியதால் ஆயிரக்கணக்கான பயிர் உளுந்து பயிர்கள் சேதமடைந்தது. அதன் பிறகு நாங்கள் சரி 1-2 இருக்குன்னு பார்த்தோம். அதுவும் இப்போதைக்கு இந்த மழை பெஞ்சதால் அதுவும் மோசமாகிடுச்சு. எங்கள் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிடுச்சு. இது முதலமைச்சர் அடிப்படையில் எங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் எங்கள் தக்க நிவாரணம் எங்களுக்கு தரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் வாழ்வாதாரமே ரொம்ப கேள்விக்குறியாகிட்டு இருக்குது. காஞ்சிபுரத்தில் ரேஷன் கடையில் பொருட்களின் எடையை குறைவாக இருப்பதாக கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் MVMP நகரில் முன்மாதிரி ரேஷன் கடை செயல்பட்டு வருகிறது. அங்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொருட்களில் முறைகேடு நடந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த பொதுமக்கள் ரேஷன் கடை முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த காஞ்சிபுரம் வட்ட உணவுப் பொருள் வழங்கல் அலுவலர் ரேஷன் கடை விற்பனையாளர் அருள்மணியை பணியிடை நீக்கம் செய்தார். வந்தவாசி அருகே பிருதூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சண்முகர் ஆறுமுகன் சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் 4 கால யாக பூஜைகள் நடந்தது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் புனித நீர் கலசங்களை சுமந்து கொண்டு கோயில் கோபுரத்திற்கு சென்றனர். வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மருத்துவ அலட்சியம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கருத்து பட்டறை நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதில் மருத்துவ சிகிச்சையின் போது ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், சேலம், கரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதாவது மாத்திரை இவ்வளோ அதாவது 5 பைசாலேருந்து 15 பைசா வரைக்கும் தான் உண்மையான மாத்திரையோட அளவுன்னு விலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் அதோட விலை மிகவும் உயர்ந்திருக்கு. அதுக்காக நமது முதலமைச்சர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாருன்னு நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் சிசேரியனெல்லாம் நடக்காமல் சுகப்பிரசவம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அதுவும் இல்லாமல் நிறையா சிகிச்சை மாற்றி செய்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் தவறுகள் நடக்காமல் சிகிச்சை அரசு மருத்துவமனையிலும் சரி தனியார் மருத்துவமனையிலும் சரி நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நன்றி.
உதகையில் ஆம்புலன்ஸ் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோடை விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகையில் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முதலமைச்சரின் வருகையையொட்டி உதகையின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. இதனால் பிங்கர் போஸ்ட், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சேரிங் கிராஸ் உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்போது போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய ஆம்புலன்ஸை மெல்ல மெல்ல ஊர்ந்து சென்றது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் விஷம் கலந்த இறைச்சியை சாப்பிட்டு தெருநாய்கள் துடிதுடித்து உயிரிழந்தன. மேட்டூர் 28வது வார்டு ஆர்டி கவுண்டர் நகரில் ஏராளமான தெருநாய்கள் சுற்றித் திரிகின்றன. இந்நிலையில் மர்ம நபர்கள் சிலர் விஷம் கொடுத்து தெருநாய்களை கொன்றுள்ளனர். இதனை அறிந்த நகராட்சி ஊழியர்கள் இறந்த நாய்களின் உடல்களை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர். சிறிதும் இரக்கமில்லாமல் தெருநாய்களை கொன்ற நபர்களை கண்டுபிடித்து உரிய தண்டனை வழங்குமாறு விலங்குகள் நல வாரியத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அரசு பள்ளியில் புதிதாக சேர்ந்த மழலையர்களுக்கு மாலை அணிவித்து ஆசிரியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கே. ஐயாப்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளியில் புதிய கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதிதாக சேர்ந்த மழலையர்களை வரவேற்கும் விதமாக ஆசிரியர்கள் அவர்களுக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக அழைத்து சென்றனர். மாணவ செல்வங்களுக்கு ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். புதுக்கோட்டையில் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே ஓணாங்குடியில் முத்துமாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடத்தப்பட்டது. இப்போட்டியில் பங்கேற்க திருச்சி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 43 ஜோடி மாடுகள் அழைத்து வரப்பட்டன. 2 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் பெரிய மாட்டிற்கு 12 கிலோமீட்டரும், சிறிய மாட்டிற்கு 9 கிலோமீட்டரும் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டது. போட்டி தொடங்கியதும் சாரதிகளின் கட்டளைக்கு இணங்க மாடுகள் ஒன்றை ஒன்று முந்திச் சென்றன. விறுவிறுப்பாக நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தை சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன.